நீட் முறைகேட்டை கண்டித்து சென்னையில் கரப்பான்பூச்சி கட்சியினர் 5வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி நாடு முழுவதும் கரப்பான்பூச்சி கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சென்னை டி நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடும் எண்ணம் துளியும் இல்லை என திட்டவட்டமாக கூறினார். மேலும் நீட் முறைகேடு விவகாரம் குறித்து நள்ளிரவில் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ வெளியிட்டது ஏன் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு பிறகுதான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேச தொடங்குவது வருத்தம் அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் இவர்களுடைய ஓட்டை பெற்றுதான் இந்தியாவிற்கு ஆளக்கூடியவர்களாக இந்திய மக்களை ஆளக்கூடியவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்திய மக்களை ஆளக்கூடியவர் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே துரோகம் செய்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். இந்த காலதாமதம் என்பது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது. இன்று நடைபெற கூட்டத்தில் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரே வேண்டுகோள், தர்மேந்திர பிரதான் அவர்கள் 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வு முறைகேடிற்கு பொறுப்பேற்று 27 லட்சம் மாணவர்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கியதற்கு பொறுப்பேற்று கோயமுத்தூரை சேர்ந்த அணுக்கீர்த்தனா மரணத்திற்கு பொறுப்பேற்று 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் மரணத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும்.